மீகா 7வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். எகிப்து தேசத்தில் என்னென்ன அதிசயம் செய்தார் அது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அப்படி என்னென்ன அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போறார் அது இந்த வசனத்துல, இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. 8வது வசனத்திலிருந்தே நம்ம வாசித்தோம்னு சொன்னா என்னென்ன அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாத. சத்துருவே நீ சந்தோஷமா இரு, பரவாயில்ல, ஆனா எனக்கு விரோதமா நீ சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பான். நீ எனக்கு விரோதமா சந்தோஷப்படாத, நான் விழுந்தா எழுந்திருப்பேன், ஏன்னா கர்த்தரை நம்பி இருக்கு. ஒருவேளை நான் இருள இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்போம். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கொண்டு 7 மடங்கு அதிகமான அக்னி சூளையில போட்டாங்க. அங்க கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அக்னியினுடைய ஒரு வாசனை கூட அவங்க சரீரத்தில் இல்லாதபடி தேவன் அவர்களை பாதுகாத்தார். அதனால கர்த்தர் அதிசயம் செய்கிற கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். நீ சந்தோஷப்படாத, சந்தோஷப்பட்டு பிரயோஜனம் இல்லை, நீ சந்தோஷமா இரு, பரவாயில்ல, எங்களுக்கு விரோதமா சந்தோஷப்படாதே அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். 9, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கட்டும், அவருடைய கோபத்தை சுமப்பேன், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சிருக்கிற உண்மை, தவறி இருக்கிறேன், அதை அவர் பார்த்து கொள்ளுவார். அவரால் என்ன செய்ய முடியும்? அவர் அதை பார்த்துக்கொள்ள. ஒரு இடத்துல எழுதப்பட்டு, அவர் யாக்கோபிலே குற்றத்தை கண்டுபிடிப்பதும் இல்லை, இஸ்ரவேல்ல பார்த்தீங்கன்னா அக்கிரமத்தை பார்ப்பதும் இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்கு. அது அக்கிரமத்தை பார்க்கிறாரோ, மன்னிக்கிறாரோ, தண்டிக்கிறாரோ, எதுவும் அது அவர் பார்த்து கொள்வார். நீ இதுல தலையிட வேண்டாம். இது பிசாசுகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற எச்சரி போல இருக்கு. நான் பார்த்து, என் பிள்ளைகள் என்ன நம்பி வந்து இருக்கிறாங்க, நான் பார்த்து கொள்வேன். எனக்கு மன்னிக்கவும் முடியும், ஆசீர்வதிக்கவும் முடியும், அவர்களை சிட்சிக்கவும் முடியும். அது என்னுடைய காரியம், நான் பார்த்துக்கொள்வேன். நீ தலையிடாது. இது என்னுடைய பிள்ளைகள், என் ராஜ்யத்தை சார்ந்து இருக்கிறார்கள், ஆகவே நான் பார்த்துக்கொள்வேன், இதுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தர் அங்கே கடிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் அங்கே யாரையும் அங்கே இது பிசாசு விட ஆண்டவர் சொல்கிறத தவிர நம்மளை யாரையும் அங்கே அவர் அடித்து தூக்கி போட மாட்டார். ஒரு விபச்சார ஸ்திரியை பிடிச்சிட்டு வராங்க, அந்த இடத்துல ஆண்டவர் அங்கே பெருசாக ஒன்றும் பண்ணலை, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி, அது அவருடைய காரியம், அது அவருடைய காரியம். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், அதனால் எந்த தீமைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டான். 10வது வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோட சொல்லுகிற என் சத்துருவானவள் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும். அப்படின்னா சத்துரு பார்க்கும்போது உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சத்துருவானவள் சொல்லும்போது, அதை என் சத்துரு ஆனவள் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும். கர்த்தர் இவளை கைவிடுவார், கர்த்தர் தண்டனை கொடுப்பார், கர்த்தர் அடிப்பார் பிடிப்பார்னு பார்த்தா கர்த்தர் இதுன்னு ஆசீர்வச்சு கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வெட்கம் அவர்களை மூடும். வெட்கம் அவர்களை மூடக்கூடிய விதத்தில் தேவன் அற்புதம் செய்வான். மோசையை கர்த்தர் உயர்த்தினான், தாவீது ஒரு இடத்துல தவறுனா கர்த்தர் உயர்த்தினான், ஆசீர்வச்ச கைவிடல, தேவன் உயர்த்தினான். அப்போ இங்க அப்படிதான் சொல்லப்பட்டு, ஆண்டவர் கைவிடுறது இல்லை, சத்துரு வெக்கப்பட்டு போகக்கூடிய விதத்தில் அவர் இன்னும் ஆசீர்வதிப்பார். நம்ம தவறினாலும் அவர் ஆசீர்வதி. நம்ம வேணும்னு தவறுறது இல்லையே, பிசாசு தான் நம்மளை கொண்டு எங்கேயாவது பிடிச்சி தள்ளி போடுது. வேணும்னா யாராவது போய் பாவத்தில் விழுவாங்களா? இல்லை. நம்ம சத்துரு சில நேரங்களில் பாவத்தில் நம்மளை தள்ளி போடுது. ஆகவே அவருக்கு அது தெரியும். அவர் நீதியின் கரத்தினால் தாங்குறது. அவருடைய நீதியின் கரம் வரும்போது எது இவங்க செய்த தவறு, எது சத்துரு இவங்களை பாவத்துக்குள்ள தள்ளி போட்டது அவருக்கு தெரியும். ஏதோ பிசாசுகள் மனிதர்கள் தள்ளி போடுகிற எல்லா காரியத்திலையும் கொண்டு நம்மளை கஷ்டப்படுத்திட்டு இருக்க முடியும். அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார்.
மனுஷன் முகத்தை பார்க்கறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ ஆசீர்வாதம் சத்துரு என்ன செய்யுமா? வெட்கம் அவளை மூடும். என் கண்கள் அவளை காணும், இனி வீதிகளிலே சேற்றை போல மிதிக்கப்படுவான். என் கண்கள் காணும், அப்போ வீதிகளிலே சேற்றை போல. அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா, சத்துரு தான் விலை செஞ்சிருக்கு. ஆகவே கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி சத்துருவை என்ன செய்கிறாரு? மிதித்து போடுகிறார் சேற்றை போல. ஏன் என் பிள்ளைகளை தொந்தரவு செய்கிறேன்? ஏன் என் பிள்ளைகளை பாவத்துல விழ செய்கிறேன்? ஏன் என் பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளுறேன்? ஒரு பையன் ஒரு கடையில வேலைக்கு போனானா, கஷ்டத்துல படிக்கிற டைம்ல கடை லீவு நாள்ல வேலைக்கு போகணும். அங்க வேலைக்கு போன இடத்துல அவருக்கும் இவங்களுக்கு ஏதோ தகராறு வந்து, ஏதோ பசினால ஏதாவது பிள்ளைகள் என்ன செய்யும்? சாப்பாடு ஏதாவது எடுத்து சாப்பிடும், எடுக்க தான் செய்யும் கடையில இருந்து. இப்போ வேலையை விட்டு நீ வரண்டான்னு துரத்தும்போ அந்த பையன் ஏதோ எதிர்மறையா பேச, உன்னை பார்த்துக்கலாம், நீ எப்படி நல்லா இருக்கே பாரு அப்படி. அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலுக்கு போக முடியாது, படிக்க போனால் படிக்க முடியாது ஒன்றும். அப்போ ஒரு ஒரு பையனுடைய வாழ்க்கையை தீர்த்து போட்டுறாங்க. ஒன்றும் போக முடியாது, படித்தா படிப்பும் வராது. ஒரு சின்ன பிரச்சனை ஏதோ ஏதோ இதை தான் இங்கே சொல்லப்படுது. நீ தவறு செஞ்சது, என் கண்கள் அவளை காணும், இனி வீதியிலே சேற்றை போல மிதிக்கப்படுவான். கர்த்தர் ஆசீர்வதிப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளாந்து இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சு கொண்டு போயிடும். மறுபடியும் படிப்பை கொடுத்து நேரத்தை கொடுத்து கொண்டு போயிடும். அது அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள தள்ளி போட்டவர்களை சேற்றை போல மிதித்து போடுவான். அதான் இங்க வசனம். அதான் செய்ய போறான். 11, உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும். உன்னுடைய மதில்களை எல்லாம் நான் எடுத்துக்கிட்டு, யார் யார் உன் மதிலை இடிச்சு போட்டாங்களோ எல்லா மதிலையும் நான் கட்டுவேன் எடுப்பித்து. அப்படிதான் சொல்லுது. உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவி. உன்னை குறிச்ச காரியங்கள் வெகு தூரம் போறோம். நான் எடுப்பித்து கட்டுவேன். உன் மதில்களை எல்லாம் எடுப்பித்து நான் கட்டுவேன், எல்லாம் நிறுத்துவேன். இனி சத்ரு உள்புகுவதில்லை, பார்த்துக்கொள்வேன். 12, அந்நாளிலே அசீரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பர்வதம் முதல் மறு பர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள். அப்படின்னா கர்த்தர் நம்மளை உயர்ந்தாதான் மதிலை போட்டு உயர்த்துகிறார். உயர்த்தினாதான் ஜனங்கள் வருவார். ஆசீர்வதித்தாதான் ஜனங்கள் வருவார். ஏதோ தாளந்துகள் இருந்தாதான் ஜனங்கள் வருவார். இவ்வளவு திரளா ஜனங்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள். திரளான ஜனங்கள் நம்மிடத்துல வரக்கூடிய விதத்துல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த போகும். ஏதாவது விதத்துல ஆசீர்வதித்து உயர்த்த போகிறோம். இப்போ ஒரு பெரிய உயர்ந்த ஒரு துணி கடை இருக்குன்னு பாருங்க. ஒரு நாள் 1000-2000 பேர் அங்கே போறாங்க. ஒரு பெரிய ஜுவல் ஷாப் நிறைய பேர் போறாங்க. இதே போல கர்த்தர் உயர்த்த நிறைய பேர் என்ன செய்வாங்க? வருவாங்க. அது அந்த உயர்வை இங்க சொல்லுது. ஆனாலும் நான் குடிகளின் மித்தமும் அவர்கள் கிரியைகளுடைய பலன்களின் மித்தமும் தேசம் பாழாயிருக்கும். ஆனாலும் தன் குடிகளின் மித்தமும் அவர்கள் கிரியைகளுடைய பலன்களின் மித்தமும் தேசம் வாழாரு. உன்னை ஆசீர்வதிச்சு நல்லா இருப்பேன். ஆனா தேசம் அப்படி வராதபடினால் அது பாழாவே இருக்கும். தேசம் பாழா இருக்கும். அந்த பாழான தேசத்துல உன்னை உயர்த்துவேன். வனாந்தரத்துல தண்ணீரை கொண்டு வருவது போல, வறண்ட நிலத்துல ஆண்டவர் ஆறுகளை கொண்டு வருவது போல, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் பாழா இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும். அதான் சொல்ல, நான் இருளில இருந்தாலும் அவர் நமக்கு வெளிச்சமா இருப்பார், அவர் நமக்கு போதுமானவராயிருப்பார். 14வது வசனம் சொல்லுது, கார்மேலின் நடுவிலே தனித்து வரவாசமாய் இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. அப்போ அவர் என்ன செய்து ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. அவர் நம்மளை நடத்துகிறது. மேய்த்தருளும், எங்களை நடத்தியருளும். மேய்க்கிறதுனா நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள செய்கிறது. ஆடுகளை மேய்த்து இந்த இடத்துல கொண்டு போய்
இந்த பொருட்கள் இந்த இந்த புல்லுகளை சாப்பிட வைக்கிறது, சத்தான புல்லுகளை சாப்பிட வைக்கிறது. அப்படி ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொள்ளும்படி செய்யும். கர்த்தர் சொல்ற 15வது வசனம், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படும். எகிப்தின் அடிமை தினத்திலிருந்து வெளியே வரும்போது உனக்கு செய்த அற்புதத்தை போல உன்னை அதிசயங்களை காணப்படும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது திரளான அதிசயங்களை கர்த்தர் செய்தார். திரளான அதிசயங்களை 10 வாதைகளினால எகிப்தியர்களை வாதித்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்தான், அதிசயங்களை. அதே போல அப்படிப்பட்ட அதிசயங்களை உன்னை அதிசயங்களை காணும். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயங்களை காண, அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அதிசயங்களை காணப்படும். அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில திரளான அதிசயங்களை அவர் செய்வார்னு அர்த்தம். இன்று முதல் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை செய்வார். 16வது வசனம் சொல்லுது, புற ஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள். புற ஜாதிகள் வெட்கப்பட்டு போகக்கூடிய விதத்தில் கர்த்தர் அதிசயங்களை செய்வாராம். எகிப்தில் அப்படிதான் செய்தார். மோசே கோலை கீழே போட சொல்ல கோல் பாம்பா மாறிடுது. எகிப்தியர்களும் அதே போல செஞ்சிடறாங்க. 2 ஈக்குவல் ஆகுது. ஆனா இந்த கோல், மோசே போட சொன்ன அந்த கோல் எகிப்தியருடைய எல்லா கோலையும் விழுங்கி போட்டு. அதான் இங்க சொல்லுது, புற ஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தை குறித்து வெட்கப்படுவாங்க. அங்க அவங்க வெட்கப்பட்டு போனாங்க. தேவன் ஒருபடி மேல அதிசயங்களை செய்வார். கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள், அவர்கள் காதுகள் செவிடாய் போகும். அடுத்து என்ன செய்யுதுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். பாம்பை 17, பாம்பை போல மண்ணை நக்குவார்கள், பூமியின் ஊர்வனவற்றை போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள். நமது தேவனாகிய கர்த்தரிடத்தில் திகிலோட சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு பயப்படுவார்கள்னா முதல்ல என்ன பார்த்தோன்னா, உன் சத்துருக்கள். இப்ப சத்துருக்கள் என்ன செய்வாங்களா? பாம்பை போல மண்ணை நக்குவார்கள், பூமியின் ஊர்வனற்றை போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுநடுங்குவார்கள். அங்கங்கேயா இருந்து நடுங்கிட்டே இருப்பாங்க, நடுநடுங்கி புறப்படுவார்கள். நமது தேவனாகிய கர்த்தரிடத்திலே திகிலோட சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள். நமக்கு பயப்படுவாங்க. உபாகம் 28 ஒரு ஆசீர்வாதம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று சொல்லி தேசத்தார் உனக்கு பயப்படுவார்கள். பயப்படக்கூடிய விதத்துல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 18 தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரிற்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் ஐயா. தமது சுதந்திரத்தை என்ன செய்கிறார்? மீதியானுடைய அக்கிரமத்தை பொறுக்கிறார். அவருடைய பிள்ளையுடைய அக்கிரமத்தை அவர் பொறுத்து கொள்ளுகிறார். சில இடங்களில் பொறுத்து கொள்கிறார், மீறுதலை மன்னிக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? எல்லா தெய்வங்களும் அப்படி செய்யாது. ஒரு தவறு செய்தால் அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. இங்கே இவர் பொறுத்து கொள்ளுகிறார், மன்னிக்கிறார். அதனால இவர் உயர்ந்தவர், இவர் பெரியவர். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் ஐயா. எப்பளும் கோபப்பட மாட்டார். அவருடைய கிருபை பெரிய, நாள்தோறும் அவருடைய கிருபை புதுசா இருக்கு. 19 சொல்லுது, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவார். அவர் நம்ம மேல இறங்குவார், அடுத்து நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அடக்குவார். அக்கிரமங்கள் செய்ய முடியாதபடி சூழ்நிலையை கொண்டு வருவான். பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு விடுவோம். நம்ம அவரை சார்ந்து இருக்கிறோம், அவரை நம்பி இருக்கிறோம், அவரை சேவிக்கிறபடினா இந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் செய்கிறார். இது அவருடைய கடமையா இருக்கிறது, அவர் செய்கிறார். 20 தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீர. பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீர. அவ பூர்வ நாட்களில் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை, ரகசியத்தை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன்.
இந்த சத்தியத்தை எங்களுக்கு சொல்லித்தார், ரகசியங்களை சொல்லித்தார். ஆவிக்குரிய அடுத்த காரியங்களில் நாங்கள் நடக்க எங்களை போதித்தர். வேதம் சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அப்படி நாங்கள் பிசாசுடைய கரத்தில் சங்காரமாகாதபடி அவைகளை மேற்கொள்ளக்கூடிய அறிவை எங்களுக்கு தார். சத்துருடைய கரத்தில் நாங்கள் சங்காரமாகாதபடி அவைகளை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஞானத்தை தார். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்படியாக அவர் நம்மளை அதிசயமாக நடத்த போகிறார். அப்படின்னா நம்மளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாவற்றையும் தேவன் தாழ்த்த போகிறார். இவ்வளோதான் எங்கள் விஷயம். இந்த அதிசயத்தை தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் செய்யும். அதான் அவர் சொன்னார் 15வது வசனம், எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இன்று நம்மளை அதிசயங்களை காண பண்ணுவோம். எழுமி நிற்போம், ஜெபம் பண்ண போகிறோம். அவர் அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில செய்வாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இப்பொழுதே கர்த்தர் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை காண பண்ணுவீர். இதோ இந்த இடத்துல என்னென்ன அதிசயங்களை செய்வேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணினீரோ எல்லா அதிசயங்களையும் செய். எங்களை ஆசீர்வதித்து உயர்த்து. எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு உயர்வுக்கு விரோதமாக இருக்கு எல்லா தீமைகளையும் என் தேவனாய் கர்த்தர் நீர் அப்புறப்படுத்தும். நீர் அப்புறப்படுத்தும். நீர் அப்புறப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும். ஒரு அதிசயத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அதிசயத்தை செய்யும். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்து வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்து வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. எங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, எங்கள் இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே,
பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் நீ அற்புதம் கண்டிடுவாம் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டான். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டான். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவான். உன்னை அதிசயம் நன்றி, நீ அற்புதம் கண்டிடுவாம். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் நீ அற்புதம் கண்டிடுவாம் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற நன்றி 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 என்று வாக்களித்தார், இன்று நிறைவேற்ற வந்து விட்டான். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவா. சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே நிச்சயமா இன்றே நடந்திடுமே. சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே நிச்சயமா இன்றே நடந்திடுமே. கர்த்தர் நின்றே யுத்தம் செய்வாரே, உனக்கு எதிராய் ஆயுதம் வாய்க்காதே. கர்த்தர் நின்றே யுத்தம் செய்வாரே, உனக்கு எதிராய் ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவான். உன்னை அதிசயம் நீ அற்புதம் கண்டிடுவான் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டான். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டான். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவான். உன்னை அதிசயம் நன்றி, நீ அற்புதம் நன்றி 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 நன்றி. அப்படியே அதிசயங்களை காண பண்ணுகிறது, அற்புதங்களை செய்ய பண்ணுகிறது. ஊடானாமா சதரல போரி கபாலமம் லே மாரா துருன அந்தரம். அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ரகபாலா போரியானாமாம் நெகிரா லகாராத்ரானா ஊடானாமா சந்தரலபம் ஓ ரிகபாலா போரி கபாலபம் லே மாரா துருன அந்தரம். ஊடானாமா மாற்றங்கள் உண்டாகட்டும், மறுரூபம் உண்டாகட்டும். ஓ ரீகாபாலமம் இழந்து போனவைகள் எல்லாம் இரட்டத்தனியாய் திரும்பட்டும். லேபோ ரீகாபாலம் நன்மையான ஈவுகளும் பூரணமான வரங்களும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரட்டும். ஓ எல்லா இருளும் மாறட்டும், அந்தகாரங்கள் மாறட்டும்,
அசுத்தங்கள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும், பாவங்கள் மாறட்டும், பிசாசின் கிரியைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், சோதனைகள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், கட்டுகள் மாறட்டும், முடக்கங்கள் மாறட்டும், சிறையிருப்பு மாறட்டும், நுகத்தடிகள் மாறட்டும், எல்லா தீமைகளும் மாறட்டும். லீபோரி கமாம், லீமோரி கமாம், ஊடனமாம், லீமோரி காம், ஷெனோரா, லெரானா, டெட்டாலா ப்ரூட்டானா டஃபா, லெகிரா ப்ரோட்டோ நோட்டோ, லீரானா த்ரூனந்தரம், ஊடனமா சந்துனம், லீகரபலாவம், ஊடனமம், ஊடனமம், மௌரி கபலவம், ஊடனமா சந்தரலவம், ஊடனமா சந்தரம். நன்றி, 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 நன்றி. லீ மா ரா த்ரூன அந்தரா, ஊடனமா சந்தரல பௌரி கபலவம், ஊடனமா சந்தரலபோ. நன்றி. பெரிய பர்வதங்களே, நீங்கள் எல்லாரும் எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாக்கப்படுவீர்கள். அவன் தலைக்கல்லை கொண்டு வரும், அதற்கு கிருபை உண்டாவதா, கிருபை உண்டாவதா, கிருபை உண்டாவதா என்று ஆர்ப்பரிப்பான். இன்று கண்ட ஈட்டியன இனிமேல் நீ காண்பதில்லை. இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும். ஆனாலும் கர்த்தர் உன் மேல உதிப்பான், அவருடைய வெளிச்சம் உன் மேல காணப்படும். ஊடனமா சந்தரல பௌரி கபாலம், லீமாரா த்ரூனந்தரம். அவர் உன் ஆக்கணைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி அவர் உன் நடுவில் வாசம் செய்வான். ஏனி நீ தீங்கை காணாதிருப்பான், ஏனி நீ தீங்கை காணாதிருப்பான், ஏனி நீ தீங்கை காணாதிருப்பான். நன்றி. ஏனி நீ தீங்கை காணாது, ஏனி நீ தீங்கை காணாது. நன்றி, நன்றி, நன்றி. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போல உன்னை அதிசயங்களை காணப்படும். அதிசயங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் இன்று முதல் அதிசயங்கள் நடக்கட்டும். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது போல இன்று முதல் நீர் அதிசயங்களை செய்யும். இன்று முதல் அதிசயங்களை செய்யும். இன்று முதல் அதிசயங்களை செய்யும். இன்று முதல் அதிசயங்கள். நன்றி. இன்று முதல் அதிசயங்களை செய்யும். அதிசயங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அதிசயங்கள் நடக்கட்டும். வேடாநாமம், வேடாநாமம், வேடாநாமம். அதிசயம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். அந்நிய நுகத்தடிகள் தெறிக்கட்டும், 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 அந்நிய நுகத்தடிகள் தெறிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்நிய நுகத்தடிகள் தெறிக்கட்டும், அந்நிய நுகத்தடிகள் தெறிக்கட்டும். ஓடானாமா, அந்நிய நுகத்தடிகள் தெறிக்கட்டும், அந்நிய நுகத்தடிகள் தெறிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால தெறிக்கட்டும். ஓடானாமா, ஓடானாமா சந்தரபம், ஓடானாமா லீமாரா துருவனாந்தரம். எல்லாம் அவருடைய மகிமையின் பிரசனத்தினால் கரைந்து போகட்டும், மகிமையின் பிரசனத்தினால் கரைந்து போகட்டும், மகிமையின் பிரசனத்தினால் கரைந்து போகட்டும். காற்றோடு காற்று கரைந்து போவதோடு அவருடைய மகிமையின் பிரசனத்தினால் எல்லா தீய ஆவிகளும் கரைந்து போகட்டும், எல்லா பலவான்களும் கரைந்து போகட்டும், அந்நிய வல்லமைகள் கரைந்து போகட்டும்.
வீணானாமா சந்தரலபம். அசுத்த ஆவிகள் கரைந்து போகட்டும். வீணானாமாம் வீணானாமாம். ஓ ரீகாபாலவம். எல்லாம் கரைந்து போகட்டும். எல்லாம் கரைந்து போகட்டும். தரித்திரங்கள் கரைந்து போகட்டும். ஓ ரீபா லாபோ ரீகாபாலவம். வீணானாமாம். ஓ ரீகாபாலவம். எல்லா பிசாசின் போராட்டங்களும் கரைந்து போகட்டும். எல்லா போராட்டங்களும் கரைந்து போகட்டும். வியாதிகள் கரைந்து போகட்டும். வறுமைகள் கரைந்து போகட்டும். தோல்விகள் கரைந்து போகட்டும். நிந்தைகள் கரைந்து போகட்டும். அவமானங்கள் கரைந்து போகட்டும். அவருடைய மகிமையின் பிரசன்னத்திலும் சகல தீமைகளும் கரைந்து போகட்டும். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியில் திரட்சியை தருவான். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியில் திரட்சியை தருவான். தொடர்ந்து துதி செய் மனமே, நம் உயிரோடு இருக்கின்றான். தொடர்ந்து துதி செய் மனமே, நம் மீட்பர் உயிரோடு இருக்கின்றான். துதி போரை கைவிடவே மாட்டான். துதி போரை கைவிடவே மாட்டான். துதி போரை கைவிடவே மாட்டான். துதி போரை கைவிடவே மாட்டான். அவர் நம்மளை கைவிட மாட்டான். ஆனா என்ன செய்வான்? அதிசயங்களை காண செய்வான். இன்று முதல் நீர் அதிசயங்களை காண செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.